ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று தாவீது இந்த வசனத்தில் வேண்டுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நம்முடைய மனது அந்த தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறதுனாலே மனம் நமக்கு அந்த கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு டிசிப்ளின் லைஃப் குள்ளே வர வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கடலிலே அலை எழும்புகிறதை போல ஏராளமான எண்ணங்கள் ஒவ்வொருடைய மனதையும் கடந்து போகிறதாய் இருக்கிறது. பிசாசு அநேகருடைய மனதை எண்ணங்களினாலே அவன் சீரழிக்க நினைக்கிறான். ஒரு ஆளை பிடிக்கணும்னா அவன் பெருசா அவங்கக்குள்ள வந்து அவங்க அசுத்தாவி அவங்களுக்குள்ள இருக்கிறது என்று அவங்க எல்லாம் கத்தி கூச்சல் போடலாம் தேவையில்லை. ஒரு எண்ணத்தை வைத்து ஒரு ஆளை பிடித்து விடுவான். அந்த ஆழம் பிசாசினுடைய அதிகாரத்துக்கும் அடிமையாகி விடுவார்கள். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற பொழுதுதான் நமக்கு அந்த சாய்ஸை தீர்மானிக்க முடியும். தேவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்து you have a free will, சுதந்திரமாய் தேவன் வைத்திருக்கிறார். நீங்க தான் எண்ணத்தை மாற்ற முடியும். only you can change your mind, what you think in your mind. what about all your thoughts? என்னெல்லாம் உங்களுடைய மனதில் நீங்க நினைக்கிறீர்கள் என்று நீங்க தான் தீர்மானிக்க முடியும். தேவன் அதை செய்ய முடியாது. அதை செய்வதற்கான பலத்தை, வல்லமையை உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நீங்க மறக்கணும் என்று சொல்லுகிற எண்ணம் மறுபடியும் வருகிறது என்று சொன்னால் பிசாசு அந்த எண்ணத்தை வைத்து போராடுகிறான். தோல்வியான எண்ணங்கள் மறுபடியும் வருகிறது என்று சொன்னால் பிசாசு உங்களை மேற்கொள்ள பார்க்கிறான் என்று அர்த்தம். வியாதியை காண்பித்து உங்களை பயமுறுத்துகிறான் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வை குறைப்பதற்கு பிசாசு அந்த எண்ணங்களை வைத்து போராடுகிறான். தோல்வி அடைந்து போனவர்கள், சரியாய் வாழ முடியாதவர்கள் உங்களுடைய மனதிலே கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அவங்கள மாதிரி அந்த எண்ணங்களை வைத்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கிறான் என்று அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வேத வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். The choice is ours. எதை நம்ம யோசிக்கணும், எதை நாம் மனதில் வைக்க கூடாது என்று சொல்லி அந்த தீர்மானம் நாம தான் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருக்கு பிரியமா இந்த பூமியில வாழ, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. தேவன் அதுக்காகத்தான் நம்ம சிருஷ்டி வைத்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்த எண்ணங்களோடு கிறிஸ்துவோடு எழுந்தவர்கள் பரலோகத்துக்குரிய அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ல அவ்விதமாய் நம்மால நினைக்க முடியும், யோசிக்க முடியும், இமேஜின் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி அநேகருக்கு பேட் இமேஜினேஷனை கொடுத்து அதனால பேட் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருவான். மிக ஜாக்கிரதையா இருப்போம், பிசாசை மிதிப்போம். தாவீது வேண்டுகிறதை போல அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். Give me a concentrated mind. Give me a fearful mind. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி, கர்த்தாவே உடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும், உடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். நம்முடைய முழு மனதையும் அவர் ஆட்கொள்ளட்டும்.
நாம் அவருக்கு விருப்பமான எண்ணங்களை யோசிக்குவோம். அதை விட்டு வருகிற எல்லா எண்ணங்களையும் நாம் எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயம் பெறுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்து நம்முடைய மனது அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிற பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் தேவ விருப்பத்தின்படி வாழும் பொழுது தேவன் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, கிறிஸ்துவின் சிந்தையினால் எங்களை நிறைத்திருக்கிறவர் எமக்கு நன்றி. இயேசுவின் மனநிலை எங்களுக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்திலே தேவையற்ற எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், வியாதி சிந்தனைகள், தோல்வியின் சிந்தனைகள், இவ்வாறு பிசாசு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மகிமையினாலே அவைகளை முறியடிக்குவோம். இயேசுவை போல நாங்கள் யோசிக்குவோம். எங்களுடைய எண்ணங்கள் சீர்பொருந்தினதாய் இருக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எண்ணங்களினாலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பிசாசுடைய எண்ணத்தினாலே கட்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய மன அந்த இருள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறீர், அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.